ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை உனக்காகவே, உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த போறேன்னு சொல்றதுக்காகவே நான் பதிவிட்டிருக்கேன். அதாவது இன்றிரவு 10 மணிக்குள்ளாகவே உனக்கு சொந்தமான நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போறேன். சில உறவுகள் உன்னை மென்மையாக்கும், சில தனிமைகள் உன்னை வலிமையாக்கும். வைராகியத்தோடு நீ இருந்தீனா எந்த விஷயமும் உன்னை அவ்வளவு சுலபமாக காயப்படுத்திடவோ கஷ்டப்படுத்திடவோ முடியாது. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனசு உனக்கு இருந்துட்டாலே நீ எதை நினைச்சும் கவலைப்படவோ பயப்படவோ மாட்டாய் அல்லவா? நீ தனியாக இல்லை, இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கேன்ற அந்த ஞாபகம் உனக்குள்ள இருக்கட்டும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற உனக்கு இப்போது வாழக்கூடிய வாழ்க்கை பயணம் கஷ்டமாக இருக்கேன்னு யோசிக்காத. கூடிய சீக்கிரம் உனக்கு சுலபமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். என்ன நடந்தாலும் நீ தைரியமாக இரு. ஏன்னா சொந்த பந்தங்கள் இருந்தாலும், சொத்துகள் பல இருந்தாலும், அதிசயங்கள் பல நடந்தாலும், அரசியல்வாதியாகவே ஆனாலும், அடுக்குமாடியில் வசித்தாலும், ஆதிக்கம் செலுத்தினாலுமே கூட எல்லா மனிதனுக்கும் கடைசியில் 6 அடி நிலம்தான். ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. இப்போது நடக்காத விஷயத்தை நினச்சி கவலைப்படாம இனிமே நல்லது நடக்கும்ன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்காக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தந்து உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற முடிவுகள் யாவற்றிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசுக்கு நெருங்கினவங்க கிட்ட மட்டும்தானே நீ உரிமையோடு கோபப்படுகிறாய். அந்த கோபமும் ஒரு வகையான பாசத்தின் அக்கறையின் வெளிப்பாடுதான்றத உன் மேலே அன்பு வச்சிருக்கவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேணாம். உன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ விரும்பியதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக தான் படைச்சு உனக்கு கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீயாகவே அதை கவலைக்குரியதா, துக்கத்துக்குரியதா, வருத்தத்துக்குரியதாக மாற்றிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உன் தேடல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி உன் தேடல் இருக்கும்போது அது கண்டிப்பாக அழகாக உன் கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்வேன் செல்லமே. உண்மையை எதிர்கொள்வது கஷ்டம்தான், ஆனால் அந்த உண்மைதான் உன் மனசுக்கு விடுதலை கிடைப்பதற்கான பாதை. வாழ்க்கையில் அது நடக்கலை, இது நடக்கலை, நடக்காததை யோசிக்காம, கனவு கண்ட எதிர்கால வாழ்க்கையை நடக்குமான்னு பயப்படாம, நிகழ்காலத்தின் நிஜத்தையும் உண்மையையும் ஏற்றுக்கொள்ள பழகு. அதன் மூலமாக வாழ்க்கை உனக்கு சுலபமாக இலகுவானதாக இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலையும் வலியும் அனுபவமும் வேதனையும் கஷ்டமும் வந்து போகத்தான் செய்யும். அப்படி நீ கஷ்டப்படும் போது என்ன கற்றுக்கிட்டன்றதை பாரு. நீ கஷ்டப்படும் போது உனக்கு தெரிஞ்ச அந்த பாடம்தான் உன் உயர்வுக்கான சரியான வழியாக இருக்கும். உன் மனசு அமைதியாக இருந்தாலே இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடிஞ்சுமேன்னு செல்லமே. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் சரி, நீ நினச்ச காரியங்களை நடத்திக்கிறதுக்கும் சரி, நீ எப்போதும் மன அமைதியோடு இருக்க பழகு. சூழ்நிலைகளை தாண்டி உன் சிந்தனையை நீ நிதானமாக வைத்து கொள்ளும்போது அது உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி கொடுக்கும். மனிதன் எப்போதும் உண்மையை மறைச்சிக்கிட்டே இருந்தானா வாழ்க்கையில் அவனால் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை பேச முயற்சி செய். உண்மை காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும், ஆனால் அது அப்போதைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் காலம் முழுக்க நிம்மதியை தருமல்லவா? ஆனால் பொய் பேசினா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலான்னு பொய் சொல்லும்போது அது அப்போதைக்கு தான் சுகத்தை கொடுக்கும். அப்புறம் அமைதியை, உன்னுடைய நிம்மதியை காலம் முழுக்க கொள்ளை அடிச்சிடுமேன்னு செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் உண்மையை பேச முயற்சி செய். யார் உன்னை குறை சொன்னாலும் ஐயோ அவங்க என்னை பற்றி குறை சொல்லிட்டாங்களேன்னு கலங்காதே. ஏன்னா நல்லவர்கள் யாரும் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டாங்க. குறை சொல்கிறவங்க யாரும் நல்லவங்களாகவே இருக்க மாட்டாங்க என் செல்லமே. இதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை குறை சொல்பவர்கள் உத்தமர்கள் இல்லை என்ற தெளிவோட எதுக்கும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையும் சரியாக செய்ய பழகு. மனிதாபிமானத்தோட, மனித நேயத்தோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்கிறேன். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும்
உன் இருதயம் தூய்மையாகுவதும் சுத்தமாகுவதும் உனக்கு தெரியுமா? கவலைப்படும் போதெல்லாம் இதயம் சுவாசிக்க கஷ்டப்படுது. நீ சிரிக்கும்போது இதயம் ரொம்ப அழகா விரியுது, மகிழுது. அதனால உன்னுடைய நீண்ட கால ஆயுளை கொடுக்கக்கூடிய இதயத்தை பத்திரப்படுத்தும் விதமாக நீ எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணுமே செல்லமே. சிரிப்பில்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். பறவைக்கு அழகே அதன் சிறகுதானே. அதே போலதான் மனிதர்களுக்கு அழகும் சிரிப்பு தான். நீ எப்பவுமே சிரிச்ச முகமும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் நீ தைரியத்தோட இருந்தீனா அத்தனையும் தாண்டி ஜெயிச்சிட முடியும். துன்பம் வந்தாலும் அதை தாண்டி உனக்கு இன்பத்தை கொடுக்க, வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உனக்கு எதிராக எல்லாமே ஒன்று சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்த நினைச்சாலும், துன்பத்தை தர நினைச்சாலும் அதிலிருந்து உன்னை விலக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கை பாடத்தின் அத்தியாயமாக, உன் வாழ்க்கை பாடத்தை உருவாக்கும் குருவாக, தாயாக, தகப்பனாக இந்த சாயப்பா நான் தானே இருக்கேன். இருந்தாலும் சில நேரங்களில் நான் அமைதியாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய கஷ்டத்தை நீ அமைதியாக பொறுமையாக கடந்து போகணும். அதற்கான தைரியத்தை பெறணுன்றதுக்காக தான். எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன்னா அப்புறம் எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்றுனா அதை உன்னால் சமாளிக்க முடியாமல் திணறி போவாயல்லவா. அதுக்காக தான் சில விஷயங்களில் நான் உதவி செய்யாமல் அமைதியாகவே ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்குறேன். உன் வாழ்க்கையில் உண்மையான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை காயப்படுத்துபவர்கள் யாரும் உன் வாழ்க்கையின் எதிரிகள் அல்ல. அவர்கள் நான் உன்னை நோக்கி அனுப்பி வச்ச உனக்காகவே அனுப்பப்பட்ட மனிதர்கள். அவங்க மனசை காயப்படுத்தும் போது நீ அதை தைரியமாக எதிர்கொள்ளும் போது உனக்குள்ள ஒரு அபரிமிதமான சக்தியும் தைரியமும் உண்டாகும் என் செல்லமே. நீ எதை இழந்தாலும் அதை விட சிறப்பானதை உன் கைகளில் கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். என்னை நம்பும் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ நீயாகவே வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போ. அமைதியே உனக்கான அடையாளமாக இருக்கட்டும். தோல்வியே உனக்கான பாடமாக இருக்கட்டும். நீ சரியான பாதையில் போகும்போது எல்லா விதத்திலும் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். நீ தனியாக உழைக்கும் போதும் கஷ்டப்படும் போதும் யாரும் உன்னை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் வைராகியத்தோட உலகத்தில் வாழ்ந்து ஜெயிச்சிட்டினா அப்புறம் இந்த ஊரும் உலகமும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்ய பழகு என் செல்லமே. எல்லாருக்குமே தேவையான ஆளா நீ இருக்கணும்னு நினச்சினா, எல்லாருக்குமே சமநிலையோட எல்லார்கிட்டையும் பொதுவாக பழகுனினா யாருக்குமே நீ முக்கியமான ஆளாக இருக்க மாட்டாய். அதனால் தேவையில்லாத உறவுகளை விலக்கித்தள்ளு. போலியான மனிதர்களையும் பொய்யாக பாராட்டும் ஆசை வார்த்தைகளையும் அதிகமான உன்னை புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகளையும் ஒதுக்கி தள்ளிட்டு உண்மை என்ன, உண்மையான நல்லவங்க யாருன்றதை கண்டுபிடிக்க முயற்சி செய். எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னுக்கு வர முடியாது, ஜெயிக்க முடியாது. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற தெளிவையும் பக்குவத்தையும் வளர்த்துக்கோ என் தங்கமே. உன் கூட யார் வர்றாங்க, உன்னை விட்டு யார் போகிறாங்கன்னு பார்க்காம நீ நடந்து போக வேண்டிய பாதையில் நிற்காம நடந்து போய்கிட்டே இரு. யார் உன் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அவர்களை நானே உனக்காக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை பயணமும் இறப்பை நோக்கி தானே தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதில் யாருடைய பயணம் எப்போது முடியும்னு இங்கு யாருக்கும் தெரியாது. இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் நீ அன்போடு இருந்துட்டு போ. உன்னை பற்றி யார் நினச்சாலும் நல்ல நினைவுகள் மட்டுமே அவங்க மனசில் வரும்படி நீ நல்லதை செஞ்சு வாழணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் நேற்று இருக்கிறவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருப்பவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. என்றுமே இருப்பவர்கள் எவருமே இல்லைங்கிறத நீ உணர்ந்தாலே உன் வாழ்க்கையில் துன்பங்கள் உனக்கு பெருசாக தோணாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா முதல்ல உன் மனசுக்கு கவலைகளை கொடுப்பவர்களையும் உனக்கு வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துபவர்களையும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டுடு.
அவர்களையும் அவர்கள் பேச்சுக்களை பற்றி சிந்திப்பதையும் நீ நிறுத்திட்டாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உனக்கு பிடிச்சவங்க நீ பேசுகிறத நிறுத்துன்னு சொன்னாலும் உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா நீ தைரியமாக பேசு. உன் வாழ்க்கை நீ உனக்காக வாழணும் என் தங்கமே.